இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் ஹீரோ அப்புறம் அந்த ஃபீமேல் செயின்ட் 2 பேரும் வந்து இந்த மாதிரி அந்த எம்பரர் முன்னாடி வந்து அவங்களும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃபீமேல் செயின்ட் வந்து அவள் தலையை லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்க, செயின்ட்ரே நீங்கள் என்ன பண்ணிட்டு நீங்களும் இது மாதிரி பண்ணுங்க சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்னை ஏன் அந்த மாதிரி எம்பாரஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ பண்ணுறேன்னா அதை எங்கிட்டையும் சொல்லி தொலைய வேண்டியதான்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த கிங் இருந்துட்டு நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலேயே இந்த செயின்ட் இந்த எம்பையருக்கு வந்தது இது வந்து ஒரு ஹானர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹியூமன் செயின்ட்டு இல்லை கிங், நீங்கள் வந்து உங்களோட ஹெல்ப்னால தான் வந்து நாங்கள் இங்கேருந்து சேஃபாக போக போகிறோம், அது எங்களை வந்து இங்கே தங்க வச்சு பத்திரமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, நான் வந்து இதுக்கு கண்டிப்பாக ரீபே பண்ணுவேன் கிங் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் செயின்ட் சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இல்லை ரொம்ப இதுக்கு நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணித்தானும், நான் வந்து இதை ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், நீ வந்து ரீபே பண்ணு சொன்னீங்களா அதனால தான் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட மகள் வந்து சில ஸ்கின் டிசீசஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, அவளை வந்து சில ஹையஸ்ட்டு ப்ரீஸ்ட்னாலையும் கூட ஹீல் பண்ண முடியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் அவளை ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுற, இது டக்குன்னு மறுத்துட்டு வா, நம்ம வந்து ஹோலி எம்பையருக்கு போனோம், அது ரொம்ப தூரமாக இருக்குது, இப்போ கிளம்புனாலே சில நாட்களில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீமேல் செட்டு கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ரீபேவை வந்து இப்படி காட்டணுன்னா வந்து எனக்கு அது ஒரு பெருமைதான்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. ஹீரோ வந்துட்டு என்னடி சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த கிங் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பார், இவனை வந்து செயின்ட்டுங்கிறாங்க, நான் வந்து ஒரு டைம் லைனில் உள்ள 2 செயின்ட்டு வந்து தோன்றது வந்து அற்புதம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாசிபிள் கிடையாது, ஆனால் இந்த செயின்ட்டுக்கிட்ட வந்து எந்த ஸ்பெஷாலிட்டியுமே கிடையாது, இவங்ககிட்ட நான் எந்த மானாவும் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட எந்த டிவைனிட்டி பவர்ஸும் இல்லை, இவன் இப்போதைக்கு வந்து இவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அந்த பவரை பற்றி அந்த கிங்கை வந்து தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருப்பான். அப்போ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் வந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு இருக்கும்போது நீ ஏன் வந்து இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை செயின்ட்ரே, நான் வந்து உங்களுக்கு டிவைன் பவர்ஸ் வந்து காட்டணுன்ட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆனால் நீ என்னை ஹோலி எம்பையருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா நான் டேரெக்டாகவே நிறைய தடவை வந்து அதை ப்ராக்டிஸே பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பண்ணிக்கலாம் தான், ஆனால் இங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு சரி எனக்கு புரிஞ்சுது, வா நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து காக்க வைக்கக்கூடாது, நம்ம வந்து இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ மனசில் எனக்கு கூடிசத்து வந்து இன்னொரு பேஷண்ட்டை வந்து எனக்கு கிடச்சிட்டாங்க, சரி எது எப்படியோ பேஷண்ட்டாக நல்லா பார்த்துக்கிட்டு தானே ஒரு டாக்டரோட கடமைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு வந்து ஒரு அங்கே இருக்கிறதுல வந்து ஒரு கேப்டன் பிஷப் மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பான், இல்லை சைனஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கூடாது, நீங்கள் சொன்னங்காட்டி தான் நான் வந்து ஹோலி எம்பையருக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனேன், இப்போ நீங்கள் வரதை வந்து டிலே பண்ணிங்கன்னா வந்து அந்த ஹோலி எம்பையரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இந்த மாதிரி கிங்கு வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக கேட்கும்போது நம்ம எப்படி ரிஃப்யூஸ் பண்ண முடியும், அவங்க வந்து நம்மளை இங்கே தங்க வச்சு நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டு நமக்கு உணவெல்லாம் அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை தான், சரி வாங்க சைன்ட்னஸ் நம்ம வந்து இங்கே கிளம்பலாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க. இப்போ போயிட்டுருக்காங்க கைஸ். அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட் டைம் வருது, எல்லோரும் எப்போ போல் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேம்பில் வந்து ஹீரோ வந்து உட்காந்து நல்லா அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து இவர் தான் அந்த சைன்ட்டா, ஆனால் இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அது ஹீரோவோட காதலியே வந்து உழுகுது. அதுக்கப்புறம் அங்கே 2 ஃபீமேல் அந்த ப்ரீஸ்டஸ் மாதிரி வர்றாங்க, வந்து நான் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அந்தளவுக்கு எந்த ஹெல்ப்பும் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வேணால் உங்கள் பக்கத்தாடி உட்காரலாமா, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா வந்து எங்கிட்ட கூச்சப்படாமல் கேளுங்கன்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு, இல்லை பரவாயில்ல உங்களுக்கு உட்காரணுன்னா வந்து தாராளமாக உட்காருங்க, நான் வந்து அது ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்த அந்த ஒருத்தி போய் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆண் பிஷப் கிட்ட, அதாவது பாய் பிஷப் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி வந்து அந்த செயின்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஒரு சின்ன பையன்தான், அவனை வந்து எல்லாருமே வந்து ஓஹோ ஆகான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்ககிட்ட வந்து எந்த ஸ்பெஷல் குவாலிட்டியுமே என்னால் பார்க்க முடியல, அவன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிகர் ஹெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஃபீமேல் செயின்ட் கேட்டுருவா. கேட்டு இப்போ நீ என்ன சொன்ன, ஃபிகர் ஹெட்டா, நீ இப்போது என்னை பற்றியும் அதுக்கப்புறம்
அந்த செயிண்ட்டை பற்றி என்ன சொன்னேன், ஆக்சுவலாக இவங்க 2 பேர்த்த பற்றியுமே தான் பேசியிருப்பாங்க. அங்கே எல்ஃபில் நடந்த அந்த காட்டில் நடந்த விஷயம் அது எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, இவ காதுலேயே விழுந்துட்டு வந்து கேட்பா, இல்லை நான் வந்து அந்தளவுக்கு எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீ சொன்னது நான் வந்து நல்லா கேட்டேன், நீ என்னை பற்றியும் அந்த செயிண்ட்டை பற்றியும் வந்து முதுகுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அங்கே நடக்கிறது எல்லாமே வந்து அவரும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். அவங்க ஹீரோவுக்கு முதுகுக்கு பின்னாடி நடந்த விஷயம், அப்புறம் இந்த செயிண்ட் வந்து கேட்டுக்கிறது எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து ஒட்டு கேட்டுகிட்டே தான் இருப்பார் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயிண்ட்டுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுகிறியே, நீங்களாம் வந்து எங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, நீ இந்த செயிண்ட்டுங்கிறவங்க வந்து கடவுளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து டேரெக்டாக அந்த கடவுளையே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, இதுக்கான தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து அந்த சீனியர் பிஷப் வந்து, இல்லை இவங்க வந்து சின்ன இதுதான் எப்போ தான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு நியூபி மாதிரி, இவங்களுக்கு வந்து தெரியாமல் பேசிட்டாங்க, இவ்வளோ வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா பாட்டிருக்கீங்க ஃபீமேல் சைட்னஸ் கேட்டு வந்து மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுருக்க, இல்லை என்னால் வந்து இதை அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது, அவங்க டேரெக்டாக வந்து செயிண்ட்டுக்கு முதுகு பின்னாடி வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை கேட்டுகிட்டே தான் இருப்பார். கேட்டு சரி நான் வந்து கேட்ட போதும் நான் இப்போ டேரெக்டாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வருவார். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் செயிண்ட் போட்டு, செயிண்ட் நீங்களும் இங்கே தந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து, நீ வந்து என் முதுகுக்கு பின்னாடி என்ன பேசினேன், நான் ஒரு சின்ன பையன், என்கிட்ட வந்து பானா கிடையாது, டிவைனிட்டியில் வந்து எந்த பவருமே கிடையாது, எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு ஃபிகர் ஹெட்டாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் பேசிட்டீங்க, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை தான், என்கிட்ட வந்து அந்த ஸ்பெஷலாக எந்த பவருமே கிடையாது, நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பையன்தான், ஆனால் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து சின்ன பையனாகவே இருந்தாலும் கூட நான் வந்து ஹோலி எம்பையருக்கு வர ரீசனே வந்து என்னோடய ஸ்டேட்டஸையும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வர்றேன். நீ வந்து என் முதுகுக்கு பின்னாடி வந்து புறணி பேசுனதை வந்து நீ பின் நாட்களில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீ இதை ரெக்ரெட் பண்ணுவ, இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் முதுகுக்கு பின்னாடி இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கான பேசுனதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக செயிண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி, அவங்கள வந்து இப்படி தரக்குறைவாக பேசுகிறதுக்கு வந்து இவங்களுக்கு நம்ம வந்து டெத்து சென்டென்ஸ் வந்து கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப கொடூரமான ஒரு டெத் சென்டென்ஸ். இவங்க வந்து கடவுளுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து கீழ்த்தலமாக பேசணும்னு சொல்லி இவங்களை வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 2 பேர் இருந்துட்டு, இல்லை எங்களை விட்டுருங்க நான் வந்து தெரியாமல் பண்ணு சொல்லி 2 பேருமே வந்து கதறிட்டு இருப்பாங்க அந்த ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்துட்டு, இல்லை இவங்கள பனிஷ் பண்ணுறதுனால என்ன இருக்குது, இவங்க மட்டும் பேசுனாங்கன்னு நீ நினைக்கிறியா, இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இதே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் வந்து பனிஷ் பண்ணால் எல்லாத்தையும் தான் பண்ணோம், இவங்கள மட்டும் பனிஷ் பண்ணுறதுல வந்து அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் பனிஷ் பண்ணாமல் விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, நான் வந்து இப்போதைக்கு வந்து யாரையுமே வந்து நான் பனிஷ் பண்ண போகிறதும் கிடையாது, ஏன்னா நீங்கள் சொன்னதுலேயே ஒரு வகையில் நியாயம் இருக்க தான் செய்யுது, நான் வந்து என்னை வந்து ஹையாக்க போகிறேன், என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து நான் ஹையாக்க போகிறேன், மக்களுக்கு வந்து சில நல்லதுகள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நல்லா ஒரு ஹீரோ மாதிரி ஸ்பீச் கொடுக்க, அதை கேட்டு எல்லோரும் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ மட்டும் தனியாக ஒரு கேம்ப் போட்டு சாப்பிட்ருப்பார். அந்த டைமில் இந்த ஃபீமேல் செயிண்ட் வந்து, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு அதே தான், ஆனால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருக்கப்பா சாப்பிட்றேன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சொல்லி இப்போ 2 பேரும் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் வந்து விண்கல் வந்து வருமில்ல, அது மாதிரி வந்து நிறையா விண்கல்கள் வந்து வானத்துலேருந்து கீழே விழுக இவ வந்து பார்த்துட்ருப்பா. அப்படி பார்த்துட்டு வந்து ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்கிட்ட வந்து நம்ம ஏதாவது வந்து வேண்டுனா அது நடக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் வந்து உடனே வந்து அதை ப்ரே பண்ணுவாள். ஹீரோ வந்துட்டு, இவன் அப்போ மித்தையெல்லாம் நம்புறாளா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போது சீனுங்க கட்டி எல்லாருமே வந்து அங்கே எம்பையருக்கு கிளம்பிடுவாங்க. எம்பையருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வந்து டேரெக்டாக வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு கிங் மாதிரி, அங்கே ஒரு பேட்ரியாக் மாதிரி இருக்கான், அவன் தான் வந்து, நீங்கள் என்னோடய டாக்டரை வந்து பார்க்க வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி, நான் வந்து இதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம், என்னோடய டாக்டருக்கு வந்து என்ன ஆகுன்ட்டே தெரியல, அவளோட ஸ்கின் டிசீஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அது யாருனாலையும் வந்து க்யூர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்க 2 ஹீரோ அப்புறம் அந்த ஃபீமேல் சைட் 2 பேருமே வந்து இப்போ அந்த பேஷண்ட்டை பார்க்க போக, அவங்க வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க, ஆனால் அந்த பேஷண்ட் இது வரைக்கும் காட்டல, அவங்க வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. இதோடய இந்த பாட்டு முடியுது. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ்.